ஒரு அரசாங்க வேலைக்கு போக முடியல. அவங்க டிகிரி படிச்சுட்டு அவங்க அப்பாவோட இன்னைக்கு கட்டட வேலைக்கு போகக்கூடிய அவலநிலை வந்திருக்கிறது. ஆனா இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நமக்கான சரியான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அந்த இடஒதுக்கீடு வழங்குகின்ற பொழுதுதான் நமக்கான கல்வியும் வேலை வாய்ப்பும் பொருளாதாரமும் நிலைத்து நிற்கும், நமக்கான உரிமை கிடைக்கும். ஆகவேதான் சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி நாங்கள் 60 லட்சம் பேர் இருக்கின்றோம், எங்களுக்கு 5% இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற அரசாங்கத்திற்கு நாம் கோரிக்கை வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கட்டுமான தொழிலிலே 80% பேர் நம் போயர் சமுதாய மக்கள் தான். ஆக அந்த 80% பேர் போயர் சமுதாய மக்கள் இன்றைக்கு கட்டடத்திலே நாம் முன்னுரிமை இருக்கின்றோம் என்று சொன்னால், அரசு கட்டட பணிகள் பொதுத்துறை அனைத்துமே இந்த போயர் சமுதாய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கின்றோம். அதே போல இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது போயர் சமுதாய மக்கள் இன்றைக்கும் குடியிருப்பதற்கு வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவலநிலை இருக்கின்றது. ஆகவே ஆட்சியாளர்களிடம் நாம் கோரிக்கை வைக்கின்றோம், எங்களுக்கு போயர் சமுதாய மக்களுக்கு இலவசமான வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், வீடு கட்டி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மிக பிரமாண்டமான இன்றைக்கு அடுக்குமாடி கட்டடங்களை உருவாக்கி கொடுக்கின்ற நமக்கான அந்த கட்டுமான நல வாரியம், இன்றைக்கு அந்த கட்டுமான நல வாரியம் இந்த போயர் சமுதாய மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த போயர் சமுதாய மக்களுடைய பிரதிநிதி கட்டுமான நல வாரியத்துடைய தலைவர் பதவியை கொடுக்க வேண்டும். ஆகவேதான் இந்த ஆட்சியாளருக்கு இந்த கோரிக்கை வைக்கின்றோம். அதே போல தமிழகம் முழுவதும் 60 லட்சம் போயர் சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்தது 7 சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திற்குள் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை. ஆனால் நான் இந்த மேடையிலே சொல்கின்றேன், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போயர் சமுதாயத்துடைய பிரதிநிதியாக சட்டமன்றத்தின் உறுப்பினராக, அதுவும் திருச்சி மாநகரத்திலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உள்ளே அனுப்புவதற்கு நாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆக அந்த சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமாக இந்த கோரிக்கைகள் எல்லாம் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். ஆகவேதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சில சங்கங்களாக இருக்கட்டும், சில அமைப்புகளாக இருக்கட்டும், சில கட்சிகளாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் ஊக்கப்படுத்தி இன்றைக்கு உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் என்ற ஒரே கட்சி இந்த போயர் சமுதாயத்தின் தோற்றுதான். அது இன்று மட்டுமல்ல, 2026 நிரூபிப்போம். எத்தனை சங்கங்கள் இருக்கட்டும், எத்தனை கட்சிகள் இருக்கட்டும், ஆனால் இந்த போயர் சமுதாய மக்கள் இந்த திருச்சியிலே நடந்த திருப்பு முறை நாளை சட்டமன்ற உறுப்பினராக திருச்சி மண்ணிலிருந்து ஒருத்தரை நாம் உருவாக்கி கொடுக்க போகின்றோம். அது இந்த இடத்துல நாம் குழுவையாகவே எடுத்துக்கொள்ளலாம். ஆக இது போன்ற பிரமாண்டமான கோரிக்கைகளை நாம் நமது உரிமைக்கான கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே நமது போயர் சமுதாய மக்களை அணிநிரத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற கூட்டம் என்பது நமது போயர் சமுதாய மக்களை திரும்பி பார்க்கின்ற கூட்டம் அல்ல. இந்த தமிழகம் முழுவதும் இந்த ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அரசியல் கட்சிகள், இந்த சமுதாய மக்கள் ஒன்று திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காகவே இந்த கூட்டம். ஆக இந்த கூட்டம் நிச்சயமாக ஆர்எஸ் ரங்கசாமி அவர்களுக்கு இந்த பரிசாக நிச்சயமாக நான் மறக்கவே மாட்டேன். அந்த கூட்டத்தை அடையாளப்படுத்தி இந்த போயர் சமுதாயத்திற்கு நான் இருக்கின்றேன் என்ற தைரியத்தையும் உருவாக்கி இன்றைக்கு அண்ணன் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அதே போல இன்றைக்கு எனக்கு தூணாகவும் எனக்கு செயலாகவும் இருக்கக்கூடிய அண்ணன் விபி அழகியன் அவர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, அதே போல எங்களது மாநில நிர்வாகிகள் அனைவருமே உற்சாகப்படுத்தி இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக இங்கே இதை நிற்க வைத்து அழகு பார்த்திருக்கின்ற அந்த செயல் என்பது இன்னும் 10 ஆண்டுகள் ஆனாலும் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்காக போராடுவோம் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.